பழனியில் கோவில் நிர்வாகத்தை கண்டித்து பழனி நகர் மன்றம் சார்பில் இன்று கடை அடைப்பு போராட்டம் துவங்கியது. இதனால் பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் பால், பிரெட், உணவு பொட்டலம் வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரம் சுற்றியுள்ள பகுதியில் ஆக்கிரப்பு கடைகள் அதிகமாக இருப்பதாக திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கில் கிரிவல பாதையில் எந்தவிதமான வாகனங்கள் செல்லவும் தடை விதிக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு கடைகள், வீடுகள் அகற்றப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆயிரக்கணக்கான சிறு குறு வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கோவில் நிர்வாகம் நகராட்சி விஷயங்களில் தலையிடுவதாகவும், கிரிவல பாதை நகராட்சிக்கு சொந்தமானது, இதை பராமரிப்பு பணிகளுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என 1948ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. இதில் 1974ஆம் ஆண்டு அரசாணையின்படி கிரிவலம் பாதையில் கோவில் நிர்வாகம் அடைக்க கூடாது என்கின்ற உத்தரவை மீறி தற்போது நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி கிரிவல பாதையில் எந்தவிதமான வாகனங்களும் செல்ல அனுமதி தடை செய்யப்பட்டுள்ளது. இதனால் ஏராளமான விவசாயிகள் தங்களது விவசாய பொருட்களை கொண்டு செல்லவும் முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் அதிகப்படியான வணிக கடைகளை அகற்றி வருவதாலும் மாற்று ஏற்பாடுகள் செய்து தராததால் தங்களது வாழ்வாதாரத்தை ஏற்கனவே இழந்துள்ள சிறு குறு வியாபாரிகளும் வணிகர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பழனி நகர்மன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர் மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தலைமையில் 33 வார்டுகள் உறுப்பினர்களும் ஒவ்வொரு கடைகளாக சென்று கடை அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டி வந்தனர். இன்று கடையடைப்பு போராட்டம் துவங்கி அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டுள்ளது. இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தங்களது தேவையான பொருட்களை வாங்க முடியாமல் அவதி அடைந்துள்ளனர். மேலும் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆங்காங்கே உணவு பொட்டலங்கள், பிரெட், பால் உள்ளிட்டவை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கோவில் நிர்வாகம் நேற்று அறிவிப்பு வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் பழனி நகர் மன்றம் சார்பில் கடை அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் ஆயிரக்கணக்கான கடைகள் அடைக்கப்பட்டுள்ளதால் பக்தர்கள் எந்தவிதமான பொருட்களை வாங்க முடியாமலும் அவதி அடைந்துள்ளனர்.